இந்த மேடை நான் வெகு நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு மேடை நண்பர்களே. காரணம், அன்பு சகோதரர் அன்பி பொய்யாமொழி அவர்கள் பதவியேற்ற போது யோசித்தேன், இதனால் இவன் முடிக்கும் என்று அதனை அவன் கண் விடல் என்ற வள்ளுவரின் வாக்குக்கு இருந்த முதல் முறையாக சரியான ஆளிடம் சரியான ஒரு துறை போய் சேர்ந்திருக்கிறது. இதனுடைய வீரியத்தை பார்க்க வேண்டும் என்று வியந்து காத்து கொண்டிருந்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தமிழ் குழந்தைகளில் நானும் ஒருவன். எனக்கு முன்பு பேசி அமர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பேசியது போல, எனக்கு முன்பு பேசி சென்றிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் பேசியது போல, என் வயதுக்கு என் அனுபவத்திற்கு இப்போதுதான் பள்ளி கல்வித்துறை சரியான ஒரு ஆளை தேர்ந்தெடுத்திருக்கிறது என்று நம்புகிறேன். இது புகழ்ச்சிக்காக சொல்லவில்லை. இதற்கு முன்பு பேசினவர்கள் சொன்னார்கள், சட்டசபையில் நாங்கள் நேரடியாக பார்த்து நாங்கள் வியந்து போனோம். முதல்வர் கூட சொன்னார், நான் மட்டுமல்ல அவையே வியந்தது தம்பி என்று பாராட்டினார் என்றால், முதல்வருக்கு இன்னும் உரக்க சொல்லுவோம், அவை மட்டுமல்ல உலகத்தில் வாழ்கின்ற 164 நாடுகளிலும் உள்ள தமிழர்கள் வியந்து பார்த்த ஒரு நிகழ்வு. காரணம், எவன் ஆளுமையோடு பேச முடியும் என்றால் அதுவாக மாறிப்போன ஒருவரால் மட்டும்தான் பேச முடியும். ஏனோ தானோ என்று ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டோம். இருக்கிற 5 வருட காலத்தில் முடிந்தவரை காட்டுகிற கோப்புகள் எல்லாம் கையெழுத்திட்டோம். அதை அப்படியே கடத்திவிட்டு முடிந்த வரைக்கும் சம்பாதிப்போம் என்று நகர்ந்து போடுகிற வரிசையில் கண்டிப்பாக அன்பு சகோதரர் அன்பி பொய்யாமொழியுடைய மகேஷ் பொய்யாமொழியுடைய பெயர் இருக்கவே இருக்காது. ஏனால் அவ்வளவு ஆளுமையானது. வியந்து பார்க்கிறோம். அந்த துறைக்கே மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சி இதை கொடுத்திருக்கிறார். இது எப்படியே நான் எங்க தெரியுங்களா வியந்து பார்க்கிறேன். முதலமைச்சர் பொறுப்பு இருக்கிறார். நம்மளுடைய முதலமைச்சர் ஆளுநர் மாளிகையில் நேரடியாக ஒரு கேமரா துணை முதலமைச்சருடைய முகத்துக்கு அப்படியே நகர்த்தப்படுகிறது. தன் தந்தை முதலமைச்சராக ஆகும்போது இருக்கிற எவ்வளவு சந்தோஷம் இருக்கிறதோ அதே போல நண்பனின் பெயரை சொல்லும் பொழுதும் அவ்வளவு சந்தோஷம் இருந்தது. ஏனென்றால் நிகராக ஓடிக்கொண்டே இருக்கின்ற 2 பருதிகள் ஓடுவதற்கு தயாராக இருக்கிறது. எனக்கு ஒரு துணை பகுதி கிடைத்து விட்டது என்று தயாராக அந்த மகிழ்ச்சி இருக்கிறையா, துணை முதல்வருடைய அந்த முகத்தில் இருந்த மகிழ்ச்சி இருக்கலையா, பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருந்தது. காரணம், விளையாட்டுத்துறையை விட்டம் கொடுத்தப்போ கூட திடீரென்று ஒரு துறையை கொடுக்கிறார்கள் என்றார்கள். ஆனால் விளையாட்டுத்துறையிலும் இவ்வளவு சாதிக்க முடியும் என்பதை காட்டியவர்களும் இவர்கள் தான். எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, இந்த ஒரு இடத்துல சொல்றாங்க, அடுத்த தலைமுறையை கொண்டு வந்து இங்கே திராவிட இயக்கங்கள் நிறுத்துகிறது என்றால் அது வாரிசு அல்ல. ஒரு இந்த திராவிட இயக்கம் என்பது ஒரு தொடர் ஓட்டம். பெரியாரில் தொடங்கி, அண்ணாவில் தொடங்கி, முத்தமிழ் அறிஞர் கலைஞரில் தொடங்கி ஓடிக்கொண்டே இருக்கிற வரைக்கும், முடிந்த வரைக்கும் ஓடுகிறோம். எங்கே எங்களுக்கு மூச்சு இருக்கிறதோ அங்கே நாங்கள் நிற்கிறோம். அங்கிருந்து எங்களை தொன்று தொட்டு வருபவர்கள் வாரிசாக மட்டும் இருக்க வேண்டாம், இங்கே இந்த களத்தில் இருப்பவர்கள் தொடருவார்கள் என்ற அந்த ஆளுமை இல்லையா, இன்னைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே. அப்படி பார்க்கும்போது முதலமைச்சர் எதை வைத்து பாராட்டுவது ஒன்று அன்று இல்லை. நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னது போல ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு என்பது இந்த ஆளுநருக்கு எதிரான தீர்ப்பு. இதை தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநிலங்களும் கொண்டாட வேண்டிய தீர்ப்பு. ஒரு மாநிலத்தின் உரிமையில் யாரும் தலையிட முடியாது, அவர்களுடைய சுயமரியாதையை எவரும் தொட முடியாது என்பதை எந்த மாநிலமும் சொல்ல முன்வராத போது இந்த மாநிலம் தான் சொல்ல வந்தது. அதுக்கு இந்த முதல்வர் தான் நமக்கு கிடைத்தார். அது எவ்வளவு பெரிய தீர்ப்பு தெரியுமா? நமக்கு அதை பத்தி இன்னும் விழிப்புணர்வு வரல. ஏன்னா ஒவ்வொரு இடத்தையும் ஆளுநருடைய தலையீடுகள் உள்ளே வர 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 நம்மளுடைய சிந்தனைகள் முடக்கப்படுகிறது, செயல் திட்டங்கள் முடக்கப்படுகிறது, நோக்கங்கள் முடக்கப்படுகிறது, நம்ம மக்களுடைய தேவைகள் முடக்கப்படுகிறது. எல்லாம் முடக்கப்பட்ட பிறகு வெறும் பொம்மை அரசாங்கம் நடத்த முடியாது, ஒரு பொம்மையாக ஒரு முதல்வர் செயல்பட முடியாது என்பதை ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும்தான் ஆளுநரை எதிர்த்தால் ஒருவேளை அரசு பறிபோய் விடுமோ என்ற ஒரு அச்சம் இல்லாமல் போனால் போகட்டும், இருக்கிற நிமிடம் வரைக்கும் என் மக்களுக்கும் என் மண்ணுக்கும் நேர்மையாக இருக்கிற என்று ஒரு துணிச்சலான முடிவு எடுத்த அந்த முதலமைச்சரை பாராட்டாமல் என்ன செய்ய முடியும்? அதனாலதான் சொல்றேன், அவ்வளவு ஆளுமையான. எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் காமராஜர் தொடர்ந்த திட்டத்தை எம்ஜிஆர் கொஞ்சம் சீர்படுத்தினார். அதை அப்படியே கொண்டு வந்து இன்றைக்கு
நம்முடைய முதல்வர் நாம் சிறப்புப்படுத்தினார். முன்னவர்கள் தொடர்ந்ததை பின்னவர்கள் தொடர்வது என்பது அவ்வளவு மனப்பான்மை உள்ள ஆட்சியாளர்கள் நமக்கு குறைவு இல்லை தமிழ்நாட்டில். போன ஆட்சியில் யாராவது ஒரு விஷயத்தை தொடங்கிட்டோம்னா அடுத்த ஆட்சியில் வர்றவங்க தொடரணுமான்னு யோசிப்பாங்க. அப்படி அல்ல. ஆனால் நம்ம முதல்வர் என்ன தெரியுங்களா, முன்னவர்கள் ஆரம்பித்தது சரியாக இருந்தால் அது தொடரட்டுமே, ஏன் நிறுத்த வேண்டும்? அது அடுத்த கட்சி இல்லை. அந்த மனப்பான்மை தான் தலைமைக்கு உள்ள மிகப்பெரிய தகுதி. அதில் நான் வியந்து போனது அம்மா உணவகம் ரொம்ப பெயரை கூட மாட்டாமல் அப்படி இருக்கட்டுமே, நல்லது தானே, போய் சேரட்டுமே அப்படிங்கிற சொல்ற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது பெரிய மனசு வேணும். இதெல்லாம் எங்க கத்துக்கிட்டது என்றால், எங்க முத்தமிழறிஞர் பள்ளிக்கூடங்களுக்கும் பள்ளிச்சாலைகளுக்கும் தன் பிள்ளையை அனுப்புவதற்கு பதிலாக அரசியல் சாலைகளுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் கைப்பிடித்து அழைத்து போனாரே, அங்கிருந்து ஏற்பட்ட அனுபவம். அவ்வளவு ஆளுமையை கற்றுக்கொண்டு ஒரு பெரியாரை, ஒரு அண்ணாவை, ஒரு அறிஞர் முத்தமிழறிஞர் கலைஞரை, ஒரு எம்ஜிஆரை, யாரெல்லாம் முன்னவர்களாக இருந்தார்களோ அவர்களையெல்லாம் தன்னுக்குள்ளே அடக்கி கொண்டு இன்னைக்கு எது நடந்தாலும் சரி, இந்த மாநிலம், இந்த மக்கள், இதை நாம் தான் பாதுகாக்க வேண்டும் என்ற ஆளுமை நம் முதல்வரை தவிர வேறு எவரிடமும் இல்லை. எனக்கு அது ஆச்சரியமாக இருக்கிறது. முதல் முறையாக எல்லாத்துக்குமே தமிழகம் தான் முன்னோடியாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த வகையில பார்த்தோம்னா நம்ம சொல்ற எல்லாருமே பெண்கள் உரிமை தொகுங்கிறோம். சாதாரணமா 1000 ரூபாய் இல்லை, நான் வியந்து போனது. அதை இன்னைக்கு எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? வெறும் 1000 ரூபாய் கொடுத்து அதுல ஒரு மாசம் எல்லாத்தையுமே நம்ம சரி செய்ய முடியுமா நீங்க நினைப்பீங்க. அப்படி அல்ல, அது உரிமை. அந்த உரிமை அழகான ஒரு பேர் வச்சிங்க, அது மகளிர் உரிமை தொகை என்பதற்கு அவர் எல்லா பெண்களுக்கும் ஒரு எண்ணம் இருக்கு தெரியுங்களா? எனக்கும் என் முதல்வருக்கும் ஒரு உறவு இருக்கிறது. என் பிள்ளையை போல், என் சகோதரனை போல், என் தகப்பனை போல், என்னுடைய ஏதோ ஒரு உறவாக எங்கோ இருந்து எனக்காக மாதந்தோறும் 1000 ரூபாய் அனுப்புவது பெண்களுக்கு இந்த அரசு கொடுக்கிற நம்பிக்கை. அது பணம் அல்ல, நம்பிக்கை. கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்தால், நான் அடிக்கடி சொல்லுவேன் நண்பர்களே, 33% இடஒதுக்கீடுக்காக போராட வேண்டாம். ஆண்களிடமிருந்து பெண்களுக்கு 1% இடஒதுக்கீடு வாங்கிக் கொள்ளுங்கள், அவர்கள் 100% இடஒதுக்கீடு பெற்றுக் கொள்வார்கள். அந்த மாதிரி ஒரு 1% நம்பிக்கையை இந்த அரசாங்கம் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கின்ற அந்த நம்பிக்கையை கொடுக்கும் பொழுது அவர்கள் 100% நம்பிக்கையை பெற்றுக் கொள்கிறார்கள். எனவேதான் நண்பர்களே, மீண்டும் நாம் சொல்வதற்கான நிறைய திட்டங்களை பட்டியலிடலாம். கல்வித்துறையில் எடுத்துக்கிட்டா 24 மணி நேரத்துக்கு இடைவிடாமல் பேசலாம். ஆனா அண்ணன் மாதிரி அவ்வளவு தரவுகளை மனப்பாடமாகலாம் எங்களுக்கு பேச முடியாது. கவிதைகளை வேண்டுமானால் நாங்கள் கட்டுக்கட்டால் எழுதலாம். வியந்து போகிறோம். பெருமக்கள், மிகப்பெரிய அறிஞர் பெருமக்கள் தான் வியந்து போகிறார்கள். அந்த அளவுக்கு பட்டியல்கள், விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும், பெண்களுக்கான அந்த கொடுக்கிற சலுகையாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே கொடுத்தாரு. ஆனால் அதையெல்லாம் மீறி மாநில நலன் கருதி அவர் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் இந்த மாநிலத்தை எக்காரணத்தை கொண்டு எவரிடமும் நாங்கள் பணியை விட மாட்டோம் என்கின்ற அந்த தைரியம் இருக்கு இல்லையா, அது ஆளுமை உள்ள முதல்வர்களால் மட்டும்தான் முடியும். அந்த ஆளுமை நம்மளுடைய முதல்வரிடம் இருக்கிறது. எனவேதான் அவருடைய பாராட்டு விழா என்பது நாம் எல்லோரும் கொண்டாடப்பட வேண்டிய திருவிழா. எனவேதான் மும்மொழி கொள்கை வரும் பொழுது எங்களுக்கான வரவேண்டிய தொகையை தரமாட்ட மும்மொழி கொள்கையை கொடுத்து ஏற்றுக்கொண்டால் தான் தருவோம் என்று அவர்கள் சொல்லும் பொழுது கூட, இப்படி கொடுத்தால் தான் நாங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் தருவீர்கள் என்றால், அப்படி உங்கள் பணமே எங்களுக்கு வராமல் போனாலும் பரவாயில்லை என்ற ஒரு துணிச்சலான முடிவை தமிழகம் தான் எடுத்திருக்கிறார், தமிழ்நாடு தான் எடுத்திருக்கிறார். எனவேதான் இந்த மாதிரி எந்த இடத்திலும் என் மக்கள், என் மொழி, ஏன்னா எல்லாருக்கும் இங்க பல மொழிகள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம எந்த மொழிக்கும் எதிரியானவர்கள் இல்லை. ஆனால் இன்றைக்கு ஊடகங்கள் அதை தவறாக சித்தரிக்கிறார். நாங்கள் என்னமோ இந்திக்கு எதிர்ப்பு மாதிரி, எதிர்ப்பு அல்ல. நாங்களும் இங்கே உள்ளவர்கள் நிறைய பேர் இந்தி பேசுவார்கள். எங்களுடைய பிள்ளைகள், நண்பர்கள், உறவினர்கள் இந்தி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். காரணம், அதெல்லாம் வியாபார மொழி. எங்கள் மொழி தாய்மொழி என்பதும் தமிழ் என்பதும் எங்கள் வாழ்வியல் மொழி. வாழ்வியலை தொலைத்தவனுக்கு வியாபாரம் எப்படி செய்ய முடியும்? தொடர்புக்குத்தான் மொழியை தவிர வாழ்க்கைக்கு அந்த வாழ்க்கை மொழி தாய்மொழியாக இருக்கிறது. எங்கேனும் எங்களுடைய தாய்மொழி மீது கரைபடியுமானால், எங்கேனும் ஒரு கட்டுக்கோப்பை நீங்கள் விதிப்பீர்கள் ஆனால், அப்படி ஒரு மும்மொழி கொள்கையை எங்களால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற துணிச்சல் நம் தமிழ்நாடு முதலமைச்சருக்குத்தான் உண்டு.
இதெல்லாம் சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். காரணம் இதெல்லாம் எங்க கத்துக்கிட்டது? ஆண்டாண்டு காலமாக மொழிப்போர்களிலும் இனத்துக்காக, மொழிக்காக, இந்த நாட்டுடைய பண்பாட்டு, இந்த மாநிலத்துடைய பண்பாட்டுக்காக போராடி வந்து இன்றைக்கு எல்லா அனுபவங்களையும் சேர்த்துக் கொண்டு இந்த நொடி கூட என்ன வேணாலும் நடக்கட்டும், ஆனால் என் சொந்தங்களுக்காக இந்த ஆட்சியை இப்படித்தான் நடத்துவேன் என்று அடுத்த தலைமுறைகளோடு கைகோர்த்துக் கொண்டு இன்னைக்கு முதல்வர் சென்று கொண்டிருக்கிறார் என்றால் அவருடைய திட்டங்களை விட அந்த உள்ளம் இருக்கிறையா, பரந்த உள்ளம். ஒரு ஆசிரியனை போல நேற்று சொன்னார் அன்போண்ணன் அன்பு பொய்யா மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சொன்னார், நான் மாணவனாக இருக்கிறேன், ஹெட்மாஸ்டர் தலைமை ஆசிரியராக முதல்வர் இருக்கிறார் என்றால் உண்மையில் அவர் தன்னுடைய அடுத்த தலைமுறைகள் உள்ளே வரும் பொழுது ஒரு மிகப்பெரிய தலைமை ஆசிரியராக அமர்ந்து கொண்டு அவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்து பெருமிதம் கொள்கிற அந்த விதம் இருக்கலையா, இதுதான் தலைமைக்கு தகுந்த. எனவேதான் இந்த ஆட்சியை நாம் பாதுகாக்க வேண்டி இருக்கிறது, இந்த முதல்வரை பாதுகாக்க வேண்டி இருக்கிறது. எவ்வளவு பெரிய போராட்டத்திலும் நிலைகுலையாம இருப்பதற்கு காரணமே உங்களை போல் செயல் வீரர்கள் தான், உங்களை போல் செயல் வீரர்கள் தான். அதுக்கு என்ன தெரியுமா, எனக்கு ஏதோ படித்த ஞாபகம் இருக்கிறது. ஐயா பெரியவர் அன்பில் தருமலிங்கம் தாத்தா அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை தான் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் ஒரு கலெக்டருக்கு சமம் என்பார். நான் கட்சி பொறுப்பாளன் அல்ல, இந்த மாவட்டத்தின் பொறுப்பாளன். மக்களின் தேவை எது, தேவையற்றது எது, எங்கே தேவைப்படுகிறேன், எங்கே எதை செய்ய வேண்டும் என்பதை நான் தீர்மானிக்க வேண்டியிருக்கிறது என்பதை அந்த ஆளுமையை சொன்னது முதல்ல ஐயா பெரியவர் அன்பில் தருமலிங்கம் ஐயா அவர்கள். அதைத்தான் கலைஞர் பல மேடைகளில் சொல்லியிருக்கிறார். மாவட்ட செயலாளர்களுடைய ஆளுமை உங்களுக்கு தெரியவில்லை, மாவட்ட பொறுப்பாளர்களுடைய ஆளுமை உங்களுக்கு தெரியவில்லை, நீங்கள் ஒரு மாவட்ட தலைவர் அதாவது கலெக்டருக்கு சமமானவர்கள் என்பதை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள் என்றால், ஆனால் அன்றைக்கு அவர்கள் போட்ட விதைதான் இன்றைக்கு இந்த கட்டுக்கோப்பான இந்த அமைப்பு தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் முதல்வரை இன்னொரு பக்கம் பாராட்ட வேண்டியிருக்கிறது. எத்தனை தலைவர்களை பார்த்திருக்கும் இந்த இயக்கம். எங்க அண்ணாவை பார்த்த இயக்கம், பெரியாரை பார்த்த இயக்கம், முத்தமிழ் அறிஞர் கலைஞரை பார்த்த இயக்கம், அவர்களிடெல்லாம் இருந்த இயக்கம் இன்றைக்கு நம்மளால் கட்டுப்பட்டு நடத்த முடியுமா என்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த முதல்வரிடம் இருந்திருக்கும் இல்லையா, நம்மளுடைய முதல்வரிடம். ஆனால் இந்த மிகப்பெரிய யானை படை, அதாவது வந்து மிகப்பெரிய இந்த யானை படையை வைத்து கட்டி கட்டுக்கோப்பாக அழைத்து கொண்டு போவதற்கு ஒரு துணிச்சல் தேவைப்படுகிறது. ஏன்னா எல்லாரும் அறிவார்ந்த மக்கள், எல்லாருமே அனுபவம் வாய்ந்த மக்கள், எல்லாருமே இன்னைக்கு சிந்தனையால் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள், செயல்களால் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த இயக்கம் ஒருபோதும் எங்கேயும் திசை மாறிவிடக் கூடாது என்பதற்காக அவர் எடுத்துக்கொள்கிற அந்த செயல்களும் அவர் நடந்து போகிற அந்த பயணங்களும் மிக அற்புதமான பயணங்களாக இருக்கிறது. எனவேதான் கட்சி மீட்டிங்காக இருந்தாலும் அல்ல பட்டியல் போட்டு சாதனைகளை சொல்லி வாழ்த்துவதை விட இப்படி ஒரு முதல்வரை நாங்கள் அடைவதற்கு இத்தனை காலம் தவம் இருந்தோம் என்பது எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. இந்த உறுதி எப்போதும் இருக்க வேண்டுமென்றால் 26ல நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய அமைச்சர் சொன்னது போல 234க்கு 234 வாங்கினால் மட்டும்தான் மாநிலத்தின் உரிமை பாதுகாக்கப்படும், மக்களின் உரிமை பாதுகாக்கப்படும், பெண்களின் உரிமை பாதுகாக்கப்படும்.